ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்மத்திலே பேர பிள்ளைகள் முன்பதாக வந்து சுருக்கமாக தன்னுடைய சாட்சிகள் கொடுக்க போகிறாங்க. அதில் முதலாவதாக மூத்த பேத்தியாக என்னுடைய மனைவி காருண்யா ஜோடித் அவர்கள் முன்பாக வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சாட்சி கொடுக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தாத்தாவை குறித்து சாட்சி சொல்லணும் அப்படின்னா நிறைய காரியங்கள் உண்டு. எல்லாரும் சொன்னது போல் நானும் சொல்லிடணும். ஏன்னா தாத்தா ரொம்ப கண்டிப்பானவர் தான் உண்மையாகவே. அப்போ தான் அது அப்ரூவ் ஆகும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அது அதிகமாக வந்து காணப்பட்டுச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பேர பிள்ளைன்றதுனால எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நான் தான் மாட்டுவேன் தாத்தா கிட்டே. மற்றவங்களாம் கூட இவங்கெல்லாம் ரொம்ப குட்டி பிள்ளைங்களாக இருந்ததுனால அவங்களாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. நான் தான் மாட்டிப்பேனே தாத்தா கிட்டே. எல்லா காரியத்துலையுமே படிக்கிற விஷயத்துலேருந்து என்னை கைட் பண்ணுற காரியம் எல்லாமே வந்து ஒரு உரிமையோடு தாத்தா தாத்தா எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, செய்வாங்க. எதாக இருந்தாலும் அங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து அவர் போடுற ஆர்டர் தான் இங்கே வந்து நடக்குமே. அதை மீறி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா கரெக்டாக நாங்கள் அந்த தப்பு அவர் சொல்லி அந்த காரியம் நாங்கள் எதை நாங்கள் செய்கிறோமோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே அவர் எங்களுக்கு கால் வரும். அது என்னமோ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லிடுவாரா தெரியாது. நாங்கள் எப்போல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோமோ அவர் சொல்லி அந்த காரியத்தை எப்போ நாங்கள் செய்யாமல் போகிறோமோ கரெக்டாக அந்த நேரத்தில் தாத்தா காலிங்னு வரும் ஃபோனில், மாட்டணுண்டா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை எங்களுக்கு நடக்கும். ஈவன் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு காரியம், கல்யாணத்துக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது பொண்ணையே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அது எங்கள் ஃபேமிலியில். ஆனால் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கே வந்து மாமியார் வீட்டில் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது எங்களோட தாத்தா அம்மாச்சியோட அது ஒரு பெரிய ஆர்டர். அது அதனால நாங்களாம் அந்த பழக்கம்லாம் கிடையாது எங்களுக்கு. அந்த மாதிரிலாம் பொண்ணெல்லாம் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணதான், இல்லை பொண்ணு தான் புடவையே கண்ட போகுது, அதே நீங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா எப்படி, அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் தாத்தாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக கூட்டிகிட்டு போய் கரெக்டாக கடவுளை நாங்கள் என்ட்ரி ஆகிறோம். தாத்தா கால் பண்ணுறாரு. கரெக்டாக சித்தி சொல்கிறாங்க தாத்தா கால் பண்ணுறாங்க, நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் கேட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டோம் அந்த மாதிரி வர சொன்னாங்க மாப்பிள்ளை வீட்டில்னு கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்படியா, சரி ஓகே. அதுக்கப்புறம் அவர் எதுவும் சொல்லலை. ஏன்னா என்னோடய மேரேஜ் டைம்லலாம் தாத்தா கொஞ்சம் பலவீனமாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அதிகமாக வந்து அவங்க பேசலை, அதிகமாக அவங்க எந்த காரியத்தையுமே செய்ய முடியாத ஒரு கட்டம் அது ஸ்டார்ட் ஆச்சு. அவரோட பலவீன நாட்கள் அந்த பீரியடில் அது ஸ்டார்ட் ஆனதுனால அதிகமாக வந்து என்னோடய மேரேஜ் டைம்லலாம் வந்து அமைதியாகவே இருந்தாங்க தாத்தா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரே அவர் கிடையாது. அவர் தான் வந்து யாருக்கு எந்த குடும்பத்தில் என்ன ஒரு ப்ரோக்ராம்னாலும் ஆக்டிவாக செயல்படுறவர் தாத்தா தான். எங்களெலாம் விட அவர் தான் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுவார். என்னோட ஸ்கூல் டைம்லேருந்து என்னோடய காலேஜ்லேருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நான் எப்படியாவது என்னை ஒரு அவரை மாதிரியே ஒரு டீச்சரை ஆக்கணும்னு அவருக்கு பெரிய கனவு. ஆனால் என்னோடய கனவு டீச்சரே ஆகக்கூடாதுன்னு தான் என்னோடய கனவு. ஆனால் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்னை லிட்ரேச்சர் படிக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி பண்ணதே எங்கள் தாத்தா தான். ஆனால் எனக்கு வந்து அந்த லைனே எனக்கு பிடிக்காத ஒரு லைன். ஆனாலும் அது ஆண்டோடைய சித்தமாகவும் இருந்திருக்கு அப்படின்றத நான் லேட்டராக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவும் வந்து தாத்தா அடிக்கடி நான் எந்த ஒரு வேலையிலையும் வந்து ஒழுங்காக ஒரு வருஷம் கூட நான் ஒழுங்காக ஸ்டேபிளாக ஒரு கம்பெனியில் நான் இருந்ததில்லை. மூவ் ஆகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு கம்பெனிலும். அது ஏன் அப்படின்றது எனக்கும் தெரியல. அது ஒரு கம்பெனியில் நான் ஸ்டேபிளாக இருந்து நான் வந்து இருந்துட்டேன்னா நான் அதை விட்டு மூவ் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு வேளை அது ஆண்டோடைய சித்தமாக இருக்குமா என்னன்னு தெரியல. நான் மூவ் ஆகிட்டே இருந்தேன். ஆனால் குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது எனக்கு ஆண்டோடைய அழைப்பு வரும் பொழுது நான் எப்படி தாத்தா கிட்டே நான் சொல்ல போகிறேன் அப்படின்றதான் எனக்கு ஒரு பெரிய பயம். ஏன்னா வீட்டில் வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடலாம், தாத்தாவை மட்டும் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. நான் வந்து ஜோம் பண்ணும்போது கூட ஆண்டுகிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், டேடி கூட வந்து ஓகே சொல்லிட்டாங்க, ஊழியத்துக்கு
ஊழியத்துக்கு வந்து ஆண்டோட அழைப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவரும் வந்து சரி, ஏன்னா நான் வந்து ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த காலம் வந்து கொரோனா பீரியடு, எல்லாருக்குமே வந்து வேலையிலேருந்து எல்லாரையுமே வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து வேலைக்கே போகாமல் எனக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து ஆண்டவர் என்னை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் எப்படி வர முடியும்? கொரோனா டைமில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிச்சுவேஷன் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. நிறைய நாட்களில் நான் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போகிற வரைக்கும் எனக்கு நிறையா சில டைமில் 3 months கூட நான் வீட்டில் இருந்திருக்கேன். இப்போ வேலை இல்லாமல் நான் 3 months அந்த டைம்லலாம் எனக்கு ஆண்டோட அழைப்பு வரல. ஆனால் வேலையில் போய் சேர்ந்து ஒரு 3-4 monthsலேயே எனக்கு வந்து வேலை செய்யாமலே வந்து எனக்கு சேலரி கிரெடிட் ஆனால் யாருமே வந்து ரிசைன் பண்ண மாட்டாங்க அப்படி. ஆனால் எனக்கு வந்து ஆண்டவர் வந்து என்னோடய அழைப்பு அப்படி கொடுக்கும் பொழுது நான் ரிசைன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்ததுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் என்னை அழைக்கிறீங்க அப்படின்றத நான் எப்படி நான் உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா டெஸ்ட்டெல்லாம் நான் ஆண்டவருக்கு வச்சேன். அப்போ வந்து தாத்தாவையும் சேர்த்து தான் நான் வச்சேன். ஆண்டவரே, நான் வந்து தாத்தா கிட்டே போய் நான் சொல்லுவேன், ஊழியத்தில் வந்து நீங்கள் என்னை அழைச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். தாத்தா ஒரு வார்த்தை கூட என்னை வந்து ஏமா அப்படி போனேன், வேலையை விட்டுட்டு ஏமா நீ போனேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது. ஏன்னா எப்போ கால் பண்ணாலுமே தாத்தா சொல்கிற ஒரு காரியம் என்னம்மா, அவர் நல்லா இருக்கேன்லாம் சொல்ல மாட்டார், அதேமாதிரி ஹலோன்னு சொல்ல மாட்டார். எடுத்தோன்னே வேலைக்கு போனியா, வேலைக்கு போய்ட்டு வந்தியான்னு தான் கேட்பார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டியாமா அப்படின்னு கேட்பார். இவர்கிட்ட நான் என்னதான் சொல்கிறது ஃபோன் பண்ணோன்னே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரமாக வந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஒரு வாரமாக நான் இருக்கேன். கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாரு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி நான் தாத்தா கிட்டே நான் வந்து தான் சொல்லுவேன் ஒழிய நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் தாத்தா அப்படின்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் உண்மையாக தான் நான் சொல்ல போகிறேன். தாத்தா வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லும் பொழுது தாத்தா எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா உடனே டேடிக்கு ஃபோன் அடிப்பார். அவள் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கா, நீங்கள் எல்லாம் சும்மா இருக்கிறீங்களா அப்படின்வார். அப்புறம் இவருக்கு ஹைப்பர் ஆகிடும். உடனே இவர் ஸ்டார்ட் பண்ணாலும் அப்புறம் மாமி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒருத்தராக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து முதல்ல தாத்தாவை ஜெபத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதே போல் அவர் கால் பண்ண உடனே பைபிள் ஸ்டடி முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு போகிறேன். அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே கேட்குறாரு, என்னம்மா வேலைக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு. நான் உடனே சொல்லிட்டேன், இல்லை தாத்தா நான் வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டேன். என்னம்மா உடம்பு சரியில்லையா அப்படின்னு. இல்லை தாத்தா இந்த மாதிரி வந்து எனக்கு ஆண்டவரோட அழைப்பு எனக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி நான் எனக்கு இந்த மாதிரி ஆண்டவரோட அழைப்பு வந்திருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணி நான் 1 week வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சொன்ன உடனே ஒரு 4-5 seconds அமைதியாக இருந்தவர். அப்புறம் வந்து அவர் என்ன சொன்னார்னா, சரி ஆண்டவர் அழைச்சாருன்னா போக வேண்டியதான் அப்படின்னாரு. என்னடா தாத்தா எப்படி சொல்கிறாருன்னு ஒரே பயங்கர ஷாக்கிங் எனக்கு. ஏன்னா ஏற்கனவே 2-3 டெஸ்ட்டு நான் ஆண்டவருக்கு வச்சதில்ல. 2 டெஸ்ட்லேயும் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தாரு. ஃபைனல் டெஸ்ட்டு தான் நான் தாத்தா வச்சுருந்தேன். ஏன்னா தாத்தா கண்டிப்பாக என்ன பண்ணுவாருன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவார், அப்போ நம்ம ஊழியத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு. ஆனால் கடைசியில் வந்து தாத்தா சொல்லிட்டாரு, ஊழியத்தில் ஆண்டவர் அழைச்சாருன்னா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே எங்கள் சித்தி சுகந்தி அவங்க வந்து சிஸ்டராக அவங்க ஊழியத்தில் போன அந்த அவங்களுடைய டெஸ்டிமனியை தாத்தா அந்த நைட்டு எனக்கு ஷேர் பண்ணார். அவங்களும் அப்படி தான் ஊழியத்துக்கு போனாங்க. சரி ஆண்டவருடைய அழைப்பு வந்து வருதுன்னு சொல்லும் பொழுது நம்ம எதுவுமே பண்ண முடியாதுமா, நீ ஊழியத்துக்கு போன பரவாயில்ல ஆண்டவர் நடத்துவார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக அதை வந்து சொல்லும் பொழுது அது என்னாலே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் புரிஞ்சுட்டேன் ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு வந்து தாத்தா மூலியமாகவும் இருந்து கடைசியில் நம்மளுக்கு அதை அக்செப்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னதை நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் அந்த ஆவிக்குரிய காரியத்தில் எந்த ஒரு காரியத்துலையுமே வந்து தாத்தா வந்து நோ சொன்னதே கிடையாது. அதில் எல்லாத்துக்குமே வந்து ஓகே தான் சொல்லுவார் ஒழிய ஆவிக்குரிய காரியத்தில் ஒருபோதும் அவர் எங்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு காரியத்தை அகைன்ஸ்டாவோ அவர் பேசவே மாட்டார். அலைன்ஸ் பார்க்குற காரியத்தில் கூட வந்து நிறையா அவரும் சில அலைன்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி இவ்வளோ சம்பளத்தில் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொன்னார். ஆனால் டேடி வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து ஊழியக்காரருக்கு தான் கொடுப்பேன், நீங்களே ஊழியக்காரனுக்கு தான் பொண்ணை கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் ஒரு விசுவாசி, நீங்களே ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் பொழுது நான் ஒரு ஊழியக்காரன் நான் எப்படி ஒரு வந்து வேலை செய்கிறவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல, சரி ஓகே அப்புறம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அமைதியாகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே எங்ககிட்ட ஆர்கியூ பண்ணல. மற்ற காரியங்கள் எதுனா ஒன்றா உடனே வாக்குவாதம் பண்ணுவார், ஆர்கியூ பண்ணுவார். அவர் சொன்னதை செய்யாத வரைக்கும் எங்களை விடவே மாட்டார். ஆனால் வந்து இந்த காரியம்
ஆவிக்குரிய காரியங்கள் எதனா ஒரு காரியம் சொன்னால் உடனே அவர் அமைதியாக அவர் ஏற்றுக்கொள்வார். அந்த ஒரு விஷயத்துலேயே கூட எங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருந்து எல்லா காரியத்துலேயும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து, எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த காரியம் இப்படி, இந்த காரியம் இப்படின்னு எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பார். அமைதியாகவே இருக்க மாட்டார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க தாத்தா, சும்மா எதாவது சொல்லினே இருக்காதீங்க அப்படின்னு நாங்களே சொல்லுவோம். சொல்கிறத கவனி அப்படின்னு வரும். உடனே சொல்கிறத கேளு, எதுவுமே தெரியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி உடனே எங்களை மிரட்டுவார். அவர் கூடவே இருக்கிறது வந்து எங்களுக்கு அதுவே கொஞ்சம் எங்களுக்கு டென்ஷனாகும். எதுனா சொல்லினே இருக்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் போக 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 தான் சொல்லுவார், நான் இல்லைனா தான் உங்களுக்கு தெரியும் என்னோட அருமை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் இல்லாதப்போ தான் எங்களுக்கு அவரோட அருமை எங்களுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதிகமான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எல்லா காரியம் சின்ன வயதிலிருந்து இந்த கடைசி நேரம் வரைக்கும் அதிகமான காரியங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. சர்ச்சில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக என்னை ஊக்குவித்தவர் தாத்தா தான். நான் சொல்லுவேன், நான் இந்தமாதிரி தப்பாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு சொல்லுவார், தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, நீ பேசு, ஆண்டவர் வந்து உன்னை நடத்துவார் அப்படின்னு என்னை அதிகமாக மோட்டிவேட் பண்ணுவார். எப்போவுமே வந்து நான் நிறைய தடவை தாத்தா இருக்கும்போது அவர் தாத்தா இருக்கிறாருன்ற பயத்திலே நான் பயங்கரமாக தப்பு பண்ணி பேசுவேன். ஏன்னா அவர் இருக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் கூட வீட்டில் வந்து நீ இதில் தப்பு பண்ணி பேசுன அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. நானே போயிட்டு கேட்டேன்னா தான், ஆமாம்மா இது இப்படி பேசு அப்படின்னு வரும் இல்லையா. அவர் என்னை என்றைக்குமே எங்களை டிஸ்கரேஜ் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி எல்லா காரியத்திலும் எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி ஆவிக்குரிய காரியத்தில், உலக பிரகாரமான காரியத்தில் ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாகவும் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருந்து எங்களை எல்லா விதத்துலேயும் அவர் நன்மையான விதத்தில் எங்களை நடத்தி தந்தார். இன்னும் அவரை போல் நாங்களும் எல்லா காரியத்திலும் டிசிப்ளினாக இருந்து ஆவிக்குரிய காரியத்திலையும் சரியான பிரகாரத்தில் நாங்களும் ஜீவித்து அவருடைய ராஜ்யத்தில் சேர அன்று எங்களுக்கும் கிருபை தரும்படி எங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த சாட்சியை முடிக்கிறேன்.